வணக்கம் நண்பர்களே. பாகுபலி தி எபிக். ஸோ இந்த ஒரு திரைப்படம் ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் பயங்கரமாக எக்ஸைட் ஆனேன். அதுவும் பாகுபலி 1 and 2 ரெண்டுமே சேர்த்து மெர்ஜ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னப்போ இன்னுமே நான் பயங்கரமாக எக்ஸைட் ஆனேன். அதனாலே இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நம்ம போயிட்டு தேட்டரில் பார்த்துட்டோம். அதுவும் இல்லாமல் 2017 பாகுபலி 2 த கன்க்ளூஷன் வந்துச்சு இல்லையா, அப்போ நான் எந்த தேட்டரில் போய் பார்த்தனோ 8 வருஷத்துக்கு அப்புறம் அதே தேட்டரில் உட்காந்து இந்த படமும் பார்த்தேன். எனக்கு என்ன ஷாக் அப்படின்னா, அப்போ எந்த ஆடியன்ஸ் வந்தாங்களோ அதே ஆடியன்ஸ் இந்த படத்துக்கும் வந்திருந்தாங்க. நான் கடைசியாக ஹவுஸ்ஃபுல் ஷோவில் உட்காந்து பார்த்த ஒரு ரீரிலீஸ் படம் எதுன்னா அது கில்லி தான். அதுக்கப்புறமா இந்த பாகுபலி தி எபிக் படத்தை தான் ஹவுஸ்ஃபுல் ஷோவில் உட்காந்து பார்த்தேங்க. அதுவும் நான் பார்த்த தேட்டர்லாம் பக்கா சி சென்ட்ரு. ஸோ பெருசாக அங்கெல்லாம் ஆடியன்ஸ்லாம் அவ்வளோக்கா வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி தேட்டர்லேயே ஃபுல்லானது தான் எனக்கு இன்னுமே ஷாக்காக இருந்துச்சு. இப்போ பாகுபலி தி எபிக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு வந்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ நான் ஒரு வார்த்தையை நோட்டீஸ் பண்ணேன். அது என்ன அப்படின்னா, ரீஎடிட் அண்ட் ரீமாஸ்டர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை தான். அதாவது ரீஎடிட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்த உடனே நான் என்ன நினச்சேன்னா, ஒருவேளை ஸ்க்ரீன் பிளேவே ரீஎடிட் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் கெஸ் பண்ணேன். அதாவது ஃபஸ்ட்டு பாகுபலி 1 and 2 இந்த ரெண்டு படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை முன்ன பின்ன மாற்றி போட்டு ஸ்க்ரீன் பிளேவே வேறு மாதிரி கொண்டு போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பாகுபலி ஒருத்தருடைய தலையை வெட்டிட்டு நடந்து வராரு. அப்போ பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. என்னன்னா, இவன் ஏன் இப்படி இந்த தலையை வெட்டிட்டு நடந்து வரான்னா, அதுக்கு நம்ம 25 வருஷத்துக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு 25 வருஷத்துக்கு முன்னாடி போய் திடீர்னு மகிழ்மதியை காட்டி அந்த மாதிரி பாகுபலி 1, 2 இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு வேறு ஸ்க்ரீன் பிளே கொண்டு வருவாங்களோங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது பண்ணலை. ஏன்னா பாகுபலி அப்படிங்கிற திரைப்படம் பயங்கரமாக ஹிட் ஆனதுக்கு காரணம் அதனுடைய கதை அப்படிங்கிறதையும் தாண்டி அதனுடைய திரைக்கதை தான் அப்படின்னே சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த திரைக்கதையை ஏகப்பட்ட கேள்விகளோட நகர்த்திருப்பார் நம்ம ராஜமௌழி அவர்கள். அதனால தான் அது சுவாரஸ்யமாகவே இருந்திருக்கும். அதாவது குழந்தைய தூக்கிட்டு வரக்கூடிய இந்த அம்மா யார், அந்த குழந்தை யார், அப்புறம் வந்துட்டு எதனால் பல்வாள் தேவன் தேவசேனாவை அடைச்சி வச்சிருக்காரு, அப்புறம் பாகுபலி யாரு, பாகுபலியை ஏன் கட்டப்பா கொள்றாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளோட அந்த திரைக்கதை நகரும். அதுதான் இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு சுவாரஸ்யமான விஷயமாவே அமைஞ்சுது. அது எல்லாத்துக்கும் பதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் கிடச்சிது. ஸோ அப்படி அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே போனதுனால தான் அந்த படம் இன்னும் மிகப்பெரிய ஒரு ரீச்சை கொண்டு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேணாம்னு சொல்லி அப்படியே விட்டுருக்காரு நம்ம ராஜமௌழி அவர்கள். ஆனால் இப்போ நம்ம எல்லாருக்குமே எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸ்க்ரீன் பிளேவை மாற்றி அமைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ, வேற படம் ஒரு புது படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிருக்குமோங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பழைய ஸ்க்ரீன் பிளேவே நல்லா தான் இருக்கா, இல்லை வேறு ஏதோ சேஞ்சஸ் பண்ணி வேறு மாதிரியான ஒரு படமாக இது வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்குமான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட குறையாமல் அந்த படத்தை கட் பண்ண விதம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது பாகுபலி 1 and 2 இது ரெண்டுமே சேர்த்து வச்சு நம்ம பார்த்தோம்னா ஒரு 5.5 மணி நேரம் படமாக அது வரும். ஆனால் இது வந்துட்டு ஒரு 3.75 மணி நேரமாக கட் பண்ணியிருக்காங்க. பெருசாலாம் எதுவும் கட் பண்ணல, ஒரு 1.5 மணி நேரம் ஃபுட்டேஜை கட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 3 பாட்டை தூக்கிட்டாங்க, அப்புறம் அன்வான்டான காட்சிகளெல்லாம் தூக்கிட்டாங்க, ஒரு 2-3 காமெடி சீனு, அதுக்கப்புறம் அந்த போர் காட்சிகளெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க. பட் இவ்வளோ ட்ரிம் ஆகியிருந்துமே கூட எந்த ஒரு சீனுமே ட்ரிம் ஆன மாதிரியே தெரியாது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமான ராஜமௌழி அவர்களை பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் கட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அதாவது கேரக்டர் இன்ட்ரோ எல்லாம் கட் பண்ணியிருக்காருங்க. ஸோ இங்கே தான் நான் அவரை பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாகுபலி 1 and 2 அந்த 2 திரைப்படங்கள்லையுமே புது கேரக்டர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு தனித்தனி சீன்ஸ் வச்சிருப்பாரு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கட்டப்பாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கட்டப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம சுதீப் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாரு. அதே மாதிரி நம்ம ராஜமாதா அவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க எவ்வளோ தைரியசாலி அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட சீன் வச்சிருப்பாரு. தமனா அவர்கள் யாரு, அவங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ சீனை வச்சிருப்பாரு இல்லையா. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் உடைய இன்ட்ரோ சீனை தூக்கியிருக்காரு. அதில் தான் நான் அவரை பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இன்ட்ரோ சீன் எல்லாம் எதுக்கு தேவைப்பட்டுச்சு, மக்களுக்கு அவங்க யாருன்னு காட்டுறதுக்காக. இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கான், கட்டப்பாங்கிறவன் ஒரு அடிமை, ராஜமாதாங்கிறவங்க ஒரு மிகப்பெரிய அரசி அப்படின்னு அவங்கள காட்டுறதுக்காக தான் அந்த இன்ட்ரோ சீன்ஸை வந்துட்டு பாகுபலி படங்களில் வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இவங்க யாரு அவங்க யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்கள ஸ்க்ரீனில் காட்டினாவே போதும், மக்கள் கனெக்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இன்ட்ரோ தேவைப்படாது அப்படிங்கிறதுக்காக அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்து வெட்டி தூக்கியிருந்தாரு நம்ம ராஜமௌழி அவர்கள். இந்த ஒரு விஷயத்துக்கு அவர் நம்ம பாராட்டி ஆகணும். ஆனால் இன்னொரு விஷயம், நம்ம ராஜமௌழி அவர்கள் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாரு பாருங்க, லைஃப் டைம் நான் மறக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, ஒரு டெலிட்டட் சீனை வந்துட்டு இந்த படத்தில் ஆட் பண்ணியிருந்தாரு. அது வந்துட்டு அல்டிமேட்டான ஒரு சீனு. நம்ம நாசர் அவர்கள்கிட்ட ஒரு போர் வீரன் வந்துட்டு பாகுபலியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போ நம்ம நாசர் சொல்லுவார், இந்த மாதிரி பாகுபலியை நான் கொன்னுட்டேன், அவன் எப்படா திரும்பி வந்தான் அப்படிங்கிற மாதிரி பாகுபலியை பற்றி அவர் பேச அதை அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம மகேந்திர பாகுபலி மகிழ்மதிக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரியான ஒரு சீன் வச்சுருந்தாரு பாருங்க.
தேட்டரே வந்து பார்த்தோன்னா சதறிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு சீன் தான் அது. ஆனால் அந்த சீனை டெலீட் பண்ணது நல்ல விஷயம். ஏன்னா பாகுபலி 1 படத்தில் அந்த சீன் வராது. பட் இப்போ இந்த எப்பிக்கில் வந்திருக்கு. ஏன் அப்பா அதை டெலீட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது படத்தினுடைய சுவாரஸ்யத்தை கண்டிப்பாக கெடுத்திருக்கும். ஏன்னா நம்ம பாகுபலி 1 திரைப்படத்தில் படத்தினுடைய கிளைமேக்ஸில் தான் பாகுபலி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கட்டப்பா சொல்லுவார். அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓ பாகுபலி வந்துட்டு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம். ஆனால் இந்த சீனில் நம்ம நாசரே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாரு, பாகுபலி நான் கொன்னுட்டேன், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாரு. ஸோ ஒருவேளை அந்த சீனை ஃபர்ஸ்ட் படத்துலேயே வச்சிருந்தாரு அப்படின்னா அங்கேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாகுபலி செத்துட்டாங்கிற விஷயம் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சு போய் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாஷ்பேக் பார்க்குறப்பெல்லாம் செத்து போன ஒருத்தனோட ஃப்ளாஷ்பேக் தான் பார்த்துட்டு இருக்கோங்கிற மாதிரி நமக்கு தோணிருக்கும். ஸோ அது பார்க்குறவங்களுடைய சுவாரஸ்யத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ அந்த சீனை தூக்கிட்டாரு நம்ம ராஜமௌழி அவர்கள். ஆனால் அந்த சீனோட அருமை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனை வச்சிருக்காரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாகுபலி செத்துட்டான், செத்தவனோட கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம், நம்ம எல்லாருக்குமே முன்கூட்டியே தெரியும் இல்லையா. அதனால் இப்போ அந்த சீனை ஆட் பண்ணி கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டை கொடுத்துட்டாரு. வேற லெவலுங்க நம்ம ராஜமௌழி. அடுத்து இந்த படத்துல இருந்து 3 பாட்டை தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த 3 பாட்டு என்னென்ன அப்படின்னா பச்சை தீனியடா அப்படிங்கிற அந்த ஒரு சாங்கு, மனோகரி அப்படிங்கிற அந்த பாட்டு, அண்டு கண்ணாணி தூங்கடா அப்படிங்கிற அந்த பாட்டுமே. இந்த 3 பாட்டை தூக்குனது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது பச்சை தீனியடா அப்படிங்கிற சாங்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் படத்தில். ஏன்னா தமனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் ஒரு பெண் அப்படிங்கிறத மறந்துட்டு அவங்களுடைய கொள்கை தான் முக்கியங்கிற மாதிரி பயங்கர ஆவேசத்தோடு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள நீ ஒரு பெண், நீ பெண்ணா உணரு அப்படின்னு சொல்லி நம்ம பாகுபலி அவர்கள் அவங்கள பெண்ணா உணர வைக்கிற ஒரு பாட்டு அது. அது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாங் தான் பாகுபலி 1லேயே. ஸோ பயங்கர ஆவேசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் உடனேலாம் தன்னை மாற்றிக்க மாட்டாங்க. அவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி தன்னை பெண்ணாக உணர்றாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு அந்த பாட்டு தேவைப்பட்டுச்சு அந்த படத்தில். பட் இந்த பாகுபலி த எபிக் படத்தில் அந்த சாங்கை தூக்குனது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா தமனா தன்னை பெண்ணாக உணர்றதை பார்த்துட்டு இருக்கிறதுக்காக யாரும் இங்கே வரல. ஸோ அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு கதை இந்த படத்தில் இருக்குங்கிறதுனால அந்த ஒரு சின்ன பாடலை தூக்குனதில் எந்த ஒரு தப்பும் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனோகரி. அந்த பாட்டு வந்துட்டு சும்மா ஒரு வைப் மெட்டீரியல் அவ்வளோதான். ஸோ பாகுபலி 1லேயே அந்த பாட்டு தேவை கிடையாது தான். சும்மா ஒரு ஐட்டம் சாங் வைக்கணுங்கிறதுக்காக ஒரு பயங்கரமான சாங்கை போட்டு அதை அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த சாங் தூக்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. பட் என்ன ஒரு தியேட்ரிக்கல் மொமெண்ட் தான் வந்துட்டு கிடைக்காம போயிடுச்சு. அதாவது மனோகரிங்கிற சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிச்ச சாங் தான் அது. ஸோ அதை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் கதைக்கு அது தேவையில்லை தான். ஸோ அதனால் அதையுமே தூக்கிடலாம். அண்டு இந்த கண்ணாணி தூங்கடா அப்படிங்கிற சாங்குமே பெருசாக வந்துட்டு கதைக்கு தேவைப்படல தான். ஏன்னா நம்ம தேவசேனா வந்துட்டு அமரேந்திர பாகுபலி மேலே இருக்கக்கூடிய காதலை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு பாடல் அது. ஸோ அந்த ஒரு பாட்டு இல்லைன்னா என்ன, அதையும் தாண்டி ஒரே ஒரு ஊரில் அப்படிங்கிற இந்த ஒரு பாட்டை வச்சுட்டாங்க. ஸோ 2 டியூயட் சாங் தேவையில்லை, ஒன்று இருந்தாவே போதும். அதனால் கரெக்டாக எந்தெந்த பாடல்களை தூக்குனா படத்தினுடைய சுவாரஸ்யம் குறையாதோ அந்த மாதிரியான பாடல்களை மட்டும் தூக்கியிருந்தாரு நம்ம ராஜமௌழி அவர்கள். ஸோ இந்த மாதிரி கரெக்டான இடத்தெல்லாம் வெட்டி தூக்குனது நம்ம ராஜமௌழி அவர்கள் அந்த ஒர்க்கை சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அதையும் தாண்டி இந்த படம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஓடுது. 4 மணி நேரத்தில் ஒரு சீன் கூட போர் அடிக்கல, எங்கேயுமே லேக் ஆகலை. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை அமைச்சிருந்தாரு. ஆனால் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவுமே இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்பப்போ. அதாவது அந்த குந்தல தேச காட்சிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்டுக்கு ஒரு டைம் ஸ்க்ரீன் மேலே போகுது, ஸ்க்ரீன் கீழே வருது. எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அது எடிட்டிங் பிரச்சனையா இல்லை அந்த படத்தை வந்துட்டு ரீமாஸ்டர்டு பண்ணுறப்போ ஏதாவது ஒன்று சொதப்பிட்டாங்களான்னு தெரில. பட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆச்சு. ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான படம் எப்பிக்குங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணுறீங்க, ஸோ அதெல்லாம் ஏன் பார்த்து கவனமாக பண்ணலன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இதுதான் பாகுபலி த எப்பிக்கை பற்றி நான் பேசணும்னு நினச்ச சில விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி பாகுபலி த எட்டர்னல் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வரப்போகுதாக அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு அனிமேஷன் திரைப்படம். ஸோ பாகுபலியுடைய உயிர் பிரிஞ்சக்கப்புறமா அந்த உயிர் வேற ஒரு வேர்ல்டுக்கு போகுது. அங்கே வந்துட்டு விகாசுரா மற்றும் இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே பாகுபலியுடைய தேவை இருக்க அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வர, அந்த சண்டைக்குள்ள நம்ம பாகுபலி எப்படி வராரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரெய்லர் கட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த அனிமேஷன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மகாவதார் நரசிம்மாக்கு அப்புறமா ஏகப்பட்ட அனிமேஷன் திரைப்படங்கள் இந்தியாவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சொல்லி வாய மூடலை. அதுக்குள்ளே பாகுபலி தி எட்டர்னல் வார்னு ஒரு அனிமேஷன் படம் 2027 வந்து வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் தரமான ஒரு ட்ரெய்லராக தான் இருந்துச்சு. இந்தியன் அனிமேஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது. சரி, ஓகே நண்பர்களே. ஸோ யாரெல்லாம் பாகுபலி த எப்பிக் படத்தை பார்த்துட்டீங்க, அந்த படத்தை பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.